ஹலோ வெல்கம். நம்ம இன்னைக்கு மட்டங்காடு ரோட்ல வந்திருக்கோம். யார் என்னென்ன கட்சிக்கு ஓட் போட போறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். இப்போ எலெக்ஷன் நடக்க போது உங்களுக்கு தெரியுமா? எலெக்ஷன் நடக்க போது தெரியும். ஒரு மைக் இப்ப எலெக்ஷன் வருது தெரியுங்களா? தெரியும். எலெக்ஷன் வருது. எலெக்ஷன்ல நீங்க யாரை ஆதரிக்கலாம்னு இருக்கீங்க? நாங்க வந்து மோடிஜிக்கு தான் ஆதரிக்கலாம்னு இருக்கோம். தாமரை சின்னத்துல பிஜேபிக்கு ஓட்டு போடலாம்னு இருக்கோம். பிஜேபிக்கா? ஓகே. இதுக்கு முன்னாடி பிஜேபி தான் இருந்தாங்க. உங்களுக்கு எதுக்கு நீங்க அவங்களுக்கு தான் போடணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன் மத்த யாருக்கும் ஆதரிக்க வேண்டாம் நினைக்கீங்க? இல்ல அப்படி இல்ல. இப்போ வந்து மோடிஜி அவர் வந்து இப்ப நிறைய பக்கம் போய் ஒவ்வொரு வேலைகளா செய்யறாங்க. மகளிருக்கும் இருக்காங்க. நிறைய இந்த ஸ்கீம் எல்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் இந்த ஆயுஷ்மான் கார்டு இதை எல்லாமே நிறைய அவங்க கொண்டு வர்றாங்க. அப்புறம் 500 வருஷமா நம்ம இந்தியாவில அந்த இது நடக்காம இருந்தது மோடிஜி நிறைவேற்றி இருக்காங்க. அதனால ராமர் கோயிலே தான் 500 வருஷமா நடக்காம கேஸ் நடந்திருந்தது அவரோட இதுல நடந்திருக்கு. அதனால எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அவரோட இது எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா வெளிநாட்டுலாம் போய் ஒன்னொன்னும் அவர் நல்லா இது பண்றாரு. அதனால நல்லா இருக்கு எங்களுக்கு. அவர் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. அதனால மோடிஜிக்கு நாங்க ஆதரவு கொடுக்கறோம். சரி சரி. இப்போ நீங்க வந்து இங்க இருக்கனால நீங்க மோடிஜிக்கு ஆதரவு பண்றேன்னு நினைக்கீங்க. சப்போஸ் நீங்க ஊர்ல இருந்தீங்கன்னா யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம்னு நினைக்கீங்க? ஊர்ல இருந்தாலும் கண்டிப்பா மோடிஜிக்கு தான். தாமரை சின்னத்துக்கு தான் கண்டிப்பா. சரி சரி. மகளிர் ஓட்டு தாமரை சின்னத்துக்கு தான். ஓகே ஓகே. ஆமா. வேற உங்களுக்கு யாருக்காவது லைக் அவங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஏதாவது மாறுதல் இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு இன்னும் அவங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ண ஆசைப்படுறீங்களா? சேஞ்சஸ் வந்து மும்பைல பண்ணணும். மும்பைல வந்து இப்ப நான் மும்பைல தான் இருக்கேன். மட்டுமா லேபர் கேம்ப் தாராவில தான் இருக்கிறது. அங்க வந்து இப்ப லேடிஸ்க்குன்னு தனியா ஒரு பஸ் விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா பிஎஸ்டி பஸ் ரொம்ப லேட்டா வருது. ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்மளால போக முடியல. டாக்ஸிக்கு கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல டாக்ஸிக்கு போகணும்னா கொஞ்சம் சிரமம். பஸ் விட்டா நமக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் பஸ் விட்டா மக்கள் லேடிஸ்க்கு மகளிருக்கு கொஞ்சம் போக நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். அதே போல இன்னும் பாதுகாப்பான இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதே போல இந்த சின்ன பிள்ளைங்களை இந்த ரேப் பண்றது இதெல்லாம் வந்து இன்னும் நடக்காம இன்னும் மக்கள் வெளியே வரணும் நிறைய பேரு. அதே போல இதனோட இதை வந்து மக்களுக்கு வந்து மக்கள் வந்து தீர்ப்பு கொடுக்கற மாதிரி இருக்கணும். அப்பதான் நாளை மணி ஒரு பொண்ணை யாரும் இது பண்ண மாட்டாங்க. தொடர்றதுக்கு அவங்க யோசிக்கணும். நம்ம வீட்லயே நம்ம அக்கா இருக்காங்க, நம்ம தங்கச்சி இருக்காங்க, நம்ம அம்மா இருக்காங்க, நம்ம கூட பிறந்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்பதான் அதனோட இது இருக்கும். அதனாலதான். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். அவங்க பேரு? என் பேரு அம்சவல்லி. நீங்க இப்போ வந்து எம்பிக்கு எலெக்ஷன் வருது தெரியுமா? தெரியுமா. நீங்க யாருக்கு ஓட் போடலாம்னு இருக்கீங்க? நான் வந்து பிஜேபி. பிஜேபியா? ஆல்ரெடி 10 இயர்ஸா பிஜேபி தான் இருக்காங்க. ஏன் நீங்க உங்களுக்கு வேற யாருக்கும் ஓட் போட்டு ஆதரிக்க விருப்பம் இல்லையா? எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு வந்து அந்த பிஜேபியோட ஆட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நாங்க அப்ப இருந்து மோடிஜி வந்ததுல இருந்து நாங்க அவருக்கு தான் நாங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். பிஜேபி இப்போ 10 இயர்ஸா இருக்காங்க. 10 இயர்ஸா நீங்க என்ன சேஞ்சஸ் நீங்க பாத்திருக்கீங்க? எவ்வளவோ நிறைய மாற்றம் இருக்கு. அந்த மாற்றத்துல எவ்வளவோ சொல்லலாம். ஆனா குறிப்பிட்டு சொல்ல போனா வந்து நம்ம காஷ்மீர்ல வந்து இந்த அத்தன்வாதியை வந்து ஒழிச்சிருக்காரு. ஓகே. பிளஸ் கள்ள நோட்டை ஒழிச்சிருக்காரு. உங்க பேர் அங்கிள்? என் பேர் ராஜமணி. ராஜமணி. நீங்க இங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க மும்பைல? இங்க வந்து 32 வருஷமா இருக்கு. 32 வருஷமா இருக்கீங்க. இப்போ வந்து 2 வருஷம் 10 வருஷமா பிஜேபி தான் இருக்காங்க. சோ உங்களுக்கு அந்த ஆட்சி பிடிச்சிருக்கா? சூப்பரா. நமக்கு எங்களுக்கு எல்லாம் பிடிக்கல. இனி அது ஆட்சி மாறினால் மாத்திரம்தான் நமக்கு மற்ற எல்லாரும் ஒரு சமாதானமா ஒற்றுமையா நம்ம வாழ முடியும், இருக்க முடியும்னு எல்லாரும் மனசுலயும் இருக்கு. எல்லாரும் மனசுலயும். ஓகே. இப்போ வந்து எம்பிக்கு வந்து எலெக்ஷன் வரப்போது தெரியல அங்கிள். நீங்க யாருக்கு ஓட்டு கொடுத்தா ஆதரவுன்னு நினைக்கிறீங்க? நாங்க காங்கிரஸ். ராகுல் காந்திக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு. ஓகே. வணக்கம் அங்கிள். உங்க பேர்? என் பேரு ஜோசப். அங்கிள் எங்க நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்க 60 வருஷமா இருக்கேன். 60 வருஷமா இருக்கீங்களா? 50 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு. ஓகே. இப்போ 10 வருஷமா இப்போ பிஜேபிக்கு தான் ஆட்சி இருந்துச்சு. சோ அந்த ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஆட்சி யாருக்குமே பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல, யாருக்குமே பிடிக்காது. சரி சரி. இப்போ வந்து எம்பிக்கு எலெக்ஷன் வரப்போகுது. எம்பி எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட் போடலாம்னு இருக்கீங்க? நான் போட இந்தியா கூட்டணி காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் தான். ஓகே அங்கிள். இப்போ நீங்க காங்கிரஸ்க்கு போட்டீங்கன்னா அதுல வந்து ஏதாவது பிளஸ் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல எதுக்காக அவங்களுக்கு போடணும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் வந்து விவசாயிகளுக்கு நல்ல மானியம் கொடுப்பாங்க. மானியம் கொடுக்கும்போது நமக்கு விலைவாசிகளை குறைஞ்சிடும்.
விலைவாசிகள் குறைஞ்சா நமக்கு எல்லாமே கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கிடைக்கும். இப்போ நமக்கு விவசாயிகளுக்கும் கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோ அந்த ஒன்றிய அரசு தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுறாங்க ஒழிஞ்சு வருமானத்தை பூரா. அதாவது மனுஷங்களை சாப்பிட்ற சாப்பாட்டை வாயிலேருந்து பிடுங்குறாங்க. அந்த பிரகாரம் தான் இப்போ நடக்குது. வேற இவங்க மக்களுக்கு நன்மை செய்யணும்னு இது வரைக்கும் நன்மை செய்ததே இல்லை. தேங்க்யூ அங்கிள். சரிம்மா. சார் வணக்கம் அங்கிள். உங்க பேரு? என் பேரு கணேஷ். நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க தாராவில? தாராவில ஒரு 65 வருஷமா இருக்கிறோம். ஓகே. இப்போ எலெக்ஷன் வரப்போ தெரியுங்களா? என்னைக்கு வருது? கூடிய சீக்கிரத்துல வரும். கூடிய சீக்கிரத்துல வருமா? சரி சரி. நீங்க யாருக்கு ஓட் போடுவீங்க? நாங்க காங்கிரஸ்க்கு தான் போடுவோம். காங்கிரஸ் தான் போடுவீங்களா? ஏன் பிஜேபிக்கு ஆச்சு உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல பிடிக்கலன்னு ஒண்ணு இல்ல. காங்கிரஸ் வந்து பூர்வீகம் பழைய ஆளு நாங்க. ரெண்டாவது காங்கிரஸ் தான் உயிர் மூச்சு. அவங்க எது செஞ்சாலும் செய்யனாலும் காங்கிரஸ்க்கு தான் நாங்க போடுவோம். சரி சரி. ஓகே அங்கிள். நீங்க வந்து இப்போ காங்கிரஸ் ஆட்சியில வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இருந்திருக்கீங்களா? முதல்ல நீங்க தான் இருந்திருக்கீங்க 40 வருஷமா. அப்ப காங்கிரஸ் இருக்கும்போது நீங்க என்னெல்லாம் பாத்தீங்க, சேஞ்சஸ் பாத்தீங்க? இப்போ பிஜேபி ஆட்சியில நீங்க என்ன மாறுதல் பாத்தீங்க? நாங்க எதிர்பார்த்தோம் மோடி வந்தா ஏதாச்சும் மாற்றம் இருக்கும்னு. ஆனா ஒன்னும் அப்படி ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனா மோடி மட்டும்தான் பெஸ்டா தெரியுது, மற்ற எல்லாம் அவ்வளவு ஒன்றும் தெரியல. ஆனா நாங்க எதிர்பார்த்ததோட இது வந்து ஒன்றும் சரியில்லை. எல்லாரும் மனசும் நோவடிக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. அதனால திருப்பியும் அந்த காங்கிரஸே வரணுமே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கட்டாயத்துல தள்ளப்பட்டிருக்கு. வணக்கம். வணக்கம். உங்க பேரு? என் பேரு வேலுமணின்னு பேரு. ஓகே. இப்ப எலெக்ஷன் வரப்போ தெரியுங்களா? நல்லா தெரியும். எலெக்ஷன் நீங்க யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம்னு இருக்கீங்க? நாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிகளுக்கு ஆதரவு தெரிவிப்போம். ஓகே. ஏன் பிஜேபி? தேசத்திற்காக, இந்த நாட்டினுடைய தர்மத்திற்காக, அவங்களுடைய சமுதாய பணிகளுக்காக நாங்க பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறோம். ஓகே. அப்படி அவங்க என்ன பண்ணாங்க? தேசத்தினுடைய நிலையை உயர்த்தியிருக்காங்க. பொருளாதாரத்துல நம்ம நாட்டை உலக அளவுல 5வது இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இது வரலாற்று உண்மை இல்லையா? பயந்துகிட்டு இருந்தோம் பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும். இப்போ அவங்க 2 பேரையும் பயப்பட வச்சிருக்கோம். மோடி அரசு ஊழலற்ற அரசு. நிச்சயமா அது ஒரு நேர்மையான அரசு. பிறர் கருத்து வேற மாதிரிலாம் சொல்லலாம். ஆனா நடைமுறை உண்மை இந்த ஆட்சியில எதுவுமே ஊழல் நடக்கல. அதற்காக நம்ம பாரதிய ஜனதா கட்சி. ஊழல் நடக்கலன்னு எப்படி சொல்றீங்க? ஊழல் நடக்காத கட்சியே கிடையாது. இல்லம்மா, இல்ல கட்சின்னு இருந்துச்சு. ஒரு எலெக்ஷன்ல யாராவது பார்ட்டிஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஊழல் இருக்கதான் செய்யும். யாருன்னா ஊழல் பண்ணாம யாரும் இருக்க போறது இல்ல. அவர் மீன்ஸ் பிரைம் மினிஸ்டரா இருக்கிற பிஜேபியால ஊழல் பண்ண முடியல, அது கீழே இருக்கிறவங்க யாரும் பண்ணாம இருப்பாங்களா? இல்ல அவங்க கட்சியில இருக்கிற யாரும் தான் பண்ணாம இருப்பாங்களா? இல்ல அதுக்கேற்ற மாதிரி தான் மோடிஜி வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்காரு மந்திரிகளை. மேக்சிமம் எல்லா மந்திரிகளையுமே ஓரளவுக்கு கரைபடியாத கரங்கள் தான். அதனாலதான் எதிர்கட்சிகள் ஓரா சொல்லலாம், பொதுப்படையா சொல்லலாம். ஆனா சரியான ஆதாரங்களோட இதுவரைக்கும் எந்த ஊழலையும் சொல்ல முடியல. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க வந்து பிஜேபிக்கு தான் போடுன்னு சொல்றீங்க. நீங்க உங்களுக்கு பிஜேபி உங்களுக்குன்னு என்ன பண்ணிருக்காங்க? லைக் உங்களுக்கு தோணல இப்ப எனக்குன்னு இவங்க இது பண்ணிருக்காங்க, அதுக்காக நீ உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இப்போ வந்து சப்போஸ் நான் படிக்கிறேன், இப்ப எனக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்றாங்க, நான் சொல்லுவேன் எனக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்றாங்க, அதனால இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க? எம்ஜிஆருடைய ஒரு பாட்டு இருக்குமா, நாடு என்ன செய்தது உனக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்குன்னு எம்ஜிஆர் பல பாடல் ஒன்று இருக்கு. ஒட்டுமொத்தமா நாட்டினுடைய நலனை மட்டும் யோசிக்கணுமா, எனக்கு என்னன்னு யோசிக்க கூடாது. அப்படி பார்த்தாலுமே நாட்டின் நலத்தை நம்மளும் இருக்கோம்ல அங்கிள், அந்த நாட்டுல இருந்து நம்மளும் இருக்கோம். ஆமா, அப்ப நம்மளுக்கும் அந்த பலன் கிடைக்கலாம். நாட்டுக்கு மட்டும் பலன் கிடைச்சா போதுமா? கொரோனா காலத்துல இந்த நாட்டு மக்களை பெரும்பாலும் காப்பாத்தினது நம்ம நாட்டு மக்களுக்குள்ள. உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு இலவசமா கொரோனா ஊசி கொடுத்தது மோடி சர்க்கார் இல்லையா? நம்ம பக்கத்து நாட்டுல சைனால பல பேர் செத்து மடியும் போது நம்மளை தக்க வச்சுக்கிட்டோம். ஒண்ணு. ரெண்டாவது, கொரோனா காலத்திலிருந்து இதுவரைக்கும் ஏழை மக்களுக்கு ரேஷன் இலவசமா கிடைக்கா இல்லையா? கிடைக்கல. அதுதானே அடிப்படை தேவை, உணவு தானே அடிப்படை தேவை. அதனால அப்படி பாத்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு, இப்போ விவசாயிகளுக்கு
இது வரைக்கும் எந்த அரசுமே 6000 ரூபாய் கொடுக்கல வருஷத்துக்கு. என் தம்பி கிராமத்துல விவசாயம் பண்றான், திருப்தியா இருக்கான். 6000 ரூபாய் அவனுக்கு, அந்த 6000 ரூபாங்கிறது ஒரு மிகப்பெரிய சமாச்சாரமா தெரியுது. இது வரைக்கும் எந்த அரசும் கொடுக்கல. இப்படி பல விஷயங்கள் இருக்குமா. சரி அங்கிள், தேங்க்ஸ் அங்கிள். ரொம்ப சந்தோஷம். என்னவா? வணக்கம். 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 உங்க பேரு? என் பேரு டாக்டர் ஆம்ஸ்ட்ராங். ஓகே, இப்ப எலெக்ஷன் வரப்போ தெரியுமா? ஆமா மேடம், சொல்லுங்க. எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம்னு இருக்கீங்க? மேடம், நாங்க ஒரே ஒரு ஆள் தான் மேடம். உலக நாயகன், விஸ்வகுரு, 21ஆம் நூற்றாண்டுல இந்தியாவை வல்லரசு நாடு ஆக்குறதுக்கு ஒரே ஆளு, இந்த பூமியில இருக்கிற ஒரே விஸ்வ குரு நரேந்திர மோடி அவர்கள் 400 சீட்டுக்கு எம்பி சீட்டுக்கு மேல செலுத்தி 3வது முறையாக கண்டிப்பாக நாட்டின் பிரதமராக வருவார். வணக்கம் அங்கிள். வணக்கம். உங்க பேரு? என் பேரு கோயில்ராஜ் நாடார். ஓகே, நீங்க வந்து இங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? நான் வந்து 72ல இருந்து இருக்கேன், 1972. அப்ப நீங்க ரெண்டுத்துக்கு ஆட்சியுமே பாத்திருப்பீங்க, காங்கிரஸ் ஆட்சியும் பாத்திருப்பீங்க, பிஜேபிக்கு ஆட்சியும் பாத்திருக்கேன். உங்களுக்கு யாரோட ஆட்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்து பிடிச்சிருந்தது காங்கிரஸோட ஆட்சி தான். ஓகே. ஆமா. இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போ தெரியுங்களா? தெரியும். எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க, யாருக்கு ஓட் போடலாம்னு இருக்கீங்க? நாங்க வந்து காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடணும்னு இருக்கேன். நான் வந்து ஒரு பக்கா தீவிரவாதி காங்கிரஸ். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மோடிஜி நிற்காரு அப்படின்னு சொல்லி நம்ம காமராஜரை நினைச்சு பிஜேபிக்கு ஓட்டு போட்டேன். 10 வருஷத்துல பார்த்தேன் அவர் வெளிநாடு சுத்தினாரு, அங்க சுத்தினாரு. நான் நினைச்சுக்கிட்டேன் வெளிநாட்டுலாம் சுத்திட்டு வந்து இந்தியாவையும் பாம்பேயும் ரொம்ப டெவலப் பண்ணிடுவாரு. ஏன்னா இவரு பிரம்மச்சாரி, மனைவி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, பணத்தை களவாங்க மாட்டாரு, சம்பாத்தியம் பண்ண மாட்டாரு, மக்களுக்கு செய்வாருன்னு நினைச்சு ஓட்டு போட்டு ஏமாந்துட்டேன். இனிமே வந்து நான் காங்கிரஸுக்கு தான் போடுவேன். சரி சரி. அப்ப நீங்க என்ன மாறுதல் பாத்திருக்கீங்க? இப்போ வந்து கட்சி இப்போ வந்து சப்போஸ் இனி பிஜேபி வந்துச்சுன்னா நல்லா இருக்குமா, இல்லாட்டி காங்கிரஸ் தான் வரணும்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி வந்தா நல்லா இருக்காது. யாரால இந்த செப்படாக்காரங்களுக்கு எல்லாம் வீடு கிடைக்காது. எனக்கு செப்படாவில் இல்ல, அது கிடைக்காது, சும்மா ஏமாத்து தான். இப்ப 10 வருஷம் பார்த்தாச்சு. சொல்லதெல்லாம் போய் ஒரு அக்கௌண்ட்டுக்கு 15 லட்சம் ரூபாய் போடுறாங்க. நிறைய மக்கள் ஏமாந்துட்டாங்க, ஒன்னும் போடல, ஒரு மக்களுக்கும் போடல. சொல்றதெல்லாம் போய் தான். சரி, அப்ப உங்களோட ஃபுல் சப்போர்ட் வந்து காங்கிரஸுக்கு தான். தெரியாம நான் ஊடையில பிஜேபிக்கு போட்டு அனுபவப்பட்ட ஆளு. தொழில் இல்லாம இப்போ இருக்கும், தொழில் எல்லாம் அழிஞ்சிட்டு பாம்பேல. நம்ம சவுத் நல்லா இருக்கு, பாம்பே எல்லாம் ஓஞ்ச கதை. நான் வந்த புதுசுல 72ல எல்லாம் பாம்பே தான். ஊர்ல ஒரு சின்ன ஸ்கூல் கட்டணும், ஒரு சர்ச்சு கட்டணும், ஒரு உபதேசார் வீடு கட்டணும்னாலும் பாம்பேக்கு தான் வருவாங்க வசூலுக்கு. அப்படி இருந்த மும்பை இப்ப எல்லாம் அம்சி மும்பைன்னாங்க. இப்ப நான் பிஜேபி வந்துச்சு, எல்லாம் வந்து எல்லாருமே வச்சு கட்சியை 2 ஆக்கி அவங்களும் ஆட்சி ஒழுங்கா பண்ண முடியாம எல்லாமே நாசமாயிட்டு.